கேது அப்படின்னாலே பயமாக இருக்குது சார். தொப்புளுக்கு மேல் பகுதி ராகுவாகவும் தொப்புளுக்கு கீழ்ப்பகுதி கேதுவாகவும் சொல்லப்பட்டாலும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்த போல கோளாறு, தொட வலி, சில பேர் கால் வலின்னு சொல்ல மாட்டாங்க, தொட வலிக்குதுன்னு சொல்கிறது, குதிகாலில் தூங்கி எந்திரிச்சா வலி இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்குது சார். பொதுவாக கேது இதில் 12ஆம் இடத்துல கேது இருந்தால் இன்னொரு ஜென்மம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த ஜென்மாலே பட்டுட்டேன் சார், எனக்கு இன்னொரு ஜென்மா இருக்குதா இல்லையா என்று குழம்பிக் கொண்டு இருக்கிறவங்க, கேதுனால எந்த கெடுபலனுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குங்க. பள்ளத்தில் உளுந்துடாதீங்க, கீழே போயிடாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் கீழ் பெரும் பள்ளம் சொல்லி பூம்புகாருக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி கேது ஸ்தலம் சொல்லக்கூடிய கீழ் பெரும் பள்ளம் போங்க. 12ஆம் இடத்துல கேது இருந்தா இன்னொரு பிறவி கிடையாது. ஒரு கால் 12ஆம் இடத்துல இல்லாட்டினாலும் நானகரகன் சொல்லக்கூடிய இந்த கேது பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த தொந்தரவும் கேதுனால் ஏற்படாது. அலர்ஜி, இன்ஃபெக்ஷனு, பிளட்ல அலர்ஜி, அது போக பார்த்தீங்கன்னா அவயங்கள்ல அரிப்புகள், தாங்க முடியாத மன உளைச்சல், தூக்கமின்மை, மருந்து சாப்பிட்டு வேலை செய்யல சார் அப்படின்னு சொல்றவங்க, அது போக இன்னொரு பிறவி வேண்டாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் கீழ் பெரும்பள்ளம் கேதுவை வணங்குங்க. அற்புதமான வாழ்க்கை உண்டுங்க.